என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களைச் செய்து கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கப் பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்குச் சொல்ல வந்திருக்கும் செய்தி மிக முக்கிய செய்தி. இதை நீ பதற்றப்படாமல் கேட்க வேண்டும் என்றேன். என் பிள்ளையே, இன்று அம்மா உனக்கு நான் 2 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இந்த 2 பேருமே தான் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து அங்கே தேவையில்லாத விஷயங்களைச் செய்யவும் அங்கிருந்து தேவையில்லாத விஷயங்களை எடுக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வைக்க நினைப்பதும் எடுக்க நினைப்பதும் என்னவென்று உன் அம்மா நான் உனக்குத் தெளிவாகச் சொல்கின்றேன். உன்னுடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற இவர்கள் 2 பேருமே யார் என்பதை, அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற உறவு என்ன என்பதையும், அவனுடைய இல்லத்தை நோக்கி அவர்கள் வருவதற்கான நோக்கம் என்ன என்பதையும் உன் அம்மா நான் உனக்குத் தெளிவாகச் சொல்கின்றேன். பொறுமையாகக் கேள் என் பிள்ளையே. நான் சொல்கின்ற இந்த 2 பேருமே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் வசிக்கக்கூடியவர்கள். 2 பேருமே எப்பொழுதும் உன்னோடு மனஸ்தாபத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களிடத்தில் நல்லபடியாகவும் நல்லவர்களாகவும் பேசக்கூடியவர்கள். உன்மீது இருக்கின்ற இந்த மனஸ்தாபத்தினாலே உன்னுடைய குடும்பத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு தைரியம் இல்லாதவர்கள். ஆனால் வாய்ப்பேச்சும் மட்டும் நன்றாக பேசுபவர்கள். அடுத்தவர்கள் மிகவும் வல்லவர்கள், நல்லவர்கள் என்று அம்மா சொல்கின்ற இந்த 2இல் ஒருவருக்கு தங்கமே கவனமாகக் கேள். உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த 2 பேரில் ஒருவருக்கு தெய்வம் வரும். அதாவது கோவிலில் சாமியாடக்கூடியவர்கள். என் குழந்தையே, இப்பொழுது நான் சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். உனக்கே இவர்கள் உண்மையாகத்தான் சாமி ஆடுகிறார்களா? உண்மையாகவே இவர்கள் உடம்புக்குள் தெய்வம் வருகின்றதா? இவர்கள் ஏன் இதுபோன்ற எல்லாம் நடந்து கொள்கின்றார்கள்? தெய்வத்தை உடலில் சுமக்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கலாமா என்பதுதான் உனக்கும் அவர்கள் மீது இருக்கின்ற கோபமே. இந்த கோபத்தினாலே நீ அவர்களிடத்தில் சரியாக பேசுவது கூட கிடையாது. அதிகப்படியாக மனஸ்தாபத்தோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் இவர்களிடத்தில் நீ நன்றாக பேசிக்கொண்டுதான் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உனக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக பிடிக்காததால்தான் அவர்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு மீது தவறாக இருப்பதினாலும் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அந்த பற்றுதல் போய்விட்டது. அதனால் என்னவோ என்னுடைய குழந்தை, அவர்களை விட்டு ஒதுங்கியிருக்கத்தான் நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அவர்கள் நமக்கு அருகில் உள்ளவர்கள், நம்முடைய உறவினர்கள். அவர்கள் எல்லாம் ஒதுக்கக்கூடாது என்று உனக்குத்தான் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, அவர்கள் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது சில நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அவர்களின் மீது சிறு சந்தேகங்கள் வரத் தொடங்கி இருப்பது உண்மைதான். ஏனென்றால் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம், பேசிக் கொள்கின்ற விதம் எல்லாமே முன்பை விட சற்று மாற்றங்களை கொடுத்திருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள். அவர்களைப் பற்றி எப்பொழுதும் புறம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள். அதாவது புரணி பேசிக்கொண்டே இருப்பவர்கள்.
ஒரு தெய்வத்தை சுமக்கின்றவர்கள் இதுபோன்று செய்யலாமா என்று உன் மனதிற்குள் ஏற்பட்ட வேதனையை நான் நன்றாக அறிவேன். அது என்னவென்று உனக்குச் சொல்கின்றேன் என் பிள்ளையே. அதற்கு முன்பாக அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வைக்க முயற்சி செய்கின்றது என்னவென்று உனக்குச் சொல்ல வேண்டுமல்லவா? அவர்களின் உன்னுடைய இல்லத்தில் எதிர்மறை எண்ணங்களையும் அதிகமாக வைத்து உன்னுடைய குடும்பத்தில் உள்ள உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கின்ற ஒற்றுமையையும் எடுத்துச் செல்ல நினைக்கின்றார்கள். ஒருவரை பற்றி ஒரு வார்த்தையில் இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி குடும்பத்தை பிரிக்க நினைக்கின்றார்கள். இவர்கள் திருந்துவது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் உண்மையாகவே தெய்வத்தின் மீது பயமிருக்கின்றவர்கள் இதுபோன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்களை விட்டுவிட்டு உன் குழந்தை உன்னால் இந்த விஷயத்தை நிச்சயமாக செய்ய முடியும். அது என்னவென்றால் என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இவர்களை பற்றி உன்னால் நிச்சயம் புரிய வைக்க முடியும். இவர்களின் வார்த்தைகளை எல்லாம் ஒருபொழுதும் செவிசாய்க்கக் கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களின் முன்னால் குடும்பம் பிரிந்துவிடக்கூடாது. யாரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கக் கூடாது என்று நினைக்க வேண்டும். எதையெல்லாம் உனக்குள்ளேயோ பேசி முடித்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஒரு குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் நிச்சயமாக உண்மையாகவே தெய்வத்தை தாங்கவில்லை என்பது நீ இப்பொழுதும் என்னுடைய வாக்கில் புரிந்து கொண்டிருப்பாய். அவர்கள் எந்த அளவிற்கு புனிதமானவர்களாக இருக்க வேண்டும். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? எதிரில் நிற்பவன் யார் என்று அவர்களுக்கு தெரிகின்றது. இது நம்முடைய சொந்தக்காரனோ நமக்கு மிக வேண்டியவனோ என்பதையெல்லாம் தனியாக பிரித்து எறிந்து விடுகின்றார்கள். தெய்வம் உள்ளே நுழைந்து இருப்பது உண்மை என்றால் யாருக்குமே இங்கு யாரையும் தெரியாது. எதிரில் நிற்பவன் தன்னுடைய பக்தன். அவனுக்குள் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் தெய்வம் காண்பிக்காது. யார் ஒருவர் இதுபோன்று நடந்து கொள்கின்றார்களோ உண்மையாகவே அவர்களுக்கு தெய்வம் என்பது இல்லை என்பதை நீ அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்கின்றாய். தெய்வ சக்தியானது நீண்ட நேரம் யார் உடலிலும் தங்கி நிற்காது. அவர்கள் சில நேரங்களில் மட்டுமே அவர்களின் உடலில் இருப்பார்கள். அதற்குள் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் மட்டுமே உண்மையாக இருக்கும். அதன் பிறகு மேலதாளத்திற்கு எல்லாம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் குழந்தையே, உன்னுடைய மனது வேதனைப்படும்படி ஏதேனும் சொல்லிவிடுவார்கள் என்றால் அதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது யார் வாழ்க்கையிலும் இருப்பதையும் நான் உனக்கு சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் தினம் தினம் இவை நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாய். ஆனால் அவர்களோ தெய்வத்தின் போர்வையில் உன் முன்னால் நின்று உன் மனதை காயப்படுத்தும்படி உனக்கு சொல்லிவிடுகின்றார்கள். அப்பொழுது புரிந்து கொள்ளலாம், அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை. இவர்கள் உனக்கு ஏதேனும் தீயதைத்தான் செய்து முயற்சி செய்கின்றார்கள் என்று. இது போன்றவர்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் அண்டவிடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தெய்வத்தின் பெயரை சொல்லி போலியாக இருப்பவர்கள் என் குழந்தை, நீ சற்று விலகியே இரு. தெய்வ மகளுக்கு தண்டனையுடைய கொடுக்கும் என் தங்கமே. தெய்வம் அவர்களுடைய
எதிர்பாராமல் நல்ல பாடத்தை புகட்டும் என்று நீ எதிர்பார்க்கலாம். தண்டனை என்பது தெய்வம் யாருக்கும் கொடுக்க கிடையாது. மாறாக தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளை என்று எண்ணி அவர்களுக்கு நல்ல பாடத்தை தான் தெய்வம் புகட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.